பேனில் நெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு வெடிஞ்சதும் பட்டை வகைகள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ஃப்ரை ஆனதும் கேஷ்யூ நட் போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இது நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும் அது வதங்கிறதுக்காக. அப்புறம் கேரட், பீன்ஸு, பட்டாணி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததும் ரவையை ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டு நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கிச்சடி ரெடி. கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி.